வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரெசிபி புட்டு. நான் ஏன் புட்டு அவிக்கிறதுக்கு வெளிக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போயிருந்தேன். நான் கடைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்பழம், நல்ல சூப்பரான மாம்பழம் இருந்தது. அதை பார்த்தோன்னா புட்டுன்ற ஆசை வந்துட்டுது. பாருங்க எப்படி இருக்கணும். மாம்பழம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருக்கிறேன். சூப்பர் மாம்பழம் வந்திருக்குது. அதனால நாங்கள் இன்றைக்கு இரவு சாப்பாடு புட்டு மாம்பழம் தான் சாப்பிட போகிறோம். அதுவும் குழல் புட்டு. பாருங்க, குழல் புட்டுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ மா குழச்சி புட்டு குத்தணும். வாங்கோ எப்படி புட்டு வைக்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துட்டேன். தட்டுலாம் மா புட்டுக்கு மா குழைக்க போகிறேன். இப்போ மாவு எடுப்போம். இது நாங்களே வீட்டில் அரிசி ஊற விட்டு திரிச்ச அரிசிமா. ஒரு சுண்டு, 2 சுண்டு. நான் 3 சுண்டு மாவில் தான் புட்ட வைக்க போகிறேன். அடுத்த முறை நான் உங்களுக்கு இந்த மாவு எப்படி திரிக்கிறேன்றதையும் மாவறுத்து திரிக்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் போடுவேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தேக்கரண்டி உப்பு போடுறேன். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அடுத்ததாக தண்ணி ஏற்கனவே சூடாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, சட்டியில் தண்ணி சூடாக்கி எடுத்துக்கொண்டு வந்தேன். இதை விட்டு வடிவாக குழைச்செடுப்போம். இது கோதுமமா சேர்க்காத தனி அரிசிமா புட்டு. இப்போ பொங்க பொங்க தண்ணி விட்டால் தான் புட்டு சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்து விடுங்க. இன்றைக்கு நல்ல வெயிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி கணக்காக வந்துட்டுது. இது கையால் வடிவாக கலந்து விடுவோம். இப்போ ரெடி ஆயிட்டுது. இனி இதை குத்தி எடுக்கணும். பாருங்க, மா வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் சின்ன சின்ன தான் புட்டை குத்தி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குத்திட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு குத்தி எடுத்துட்டேன் வடிவா. நான் கொஞ்சம் சின்ன நாத்தான் குத்தி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக குத்தியாச்சு. பாருங்க எப்படி வந்திருக்கேன். பாருங்க, நல்லா சின்னனா குத்தி எடுத்துருக்கிறேன். அடுத்தது இதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டு குழைக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய்ப்பு போட்டு குழைச்சி எடுப்போம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சமாக தேங்காய்ப்பு போடுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு குழைச்சி குத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதோட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் புட்டு. வடிவாக குழைச்சி விட்டாச்சு. பாருங்க, புட்டு தேங்காய் போட்டு சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதை அவிச்சு எடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த அடுப்பு கொளுத்துவோம். பார்த்தீங்கன்னா அடுப்பு கொளுத்த போகிறேன். அதுக்கு இந்த அடுப்பு கொளுத்துற வெள்ளை இதை வைக்கிறேன். இதில் வச்சுட்டு உரவை அடுக்குவோம். உரவை அடக்கியாச்சு. இப்போ அடுப்பை கொளுத்தி விடுவோம். நல்ல வடிவாக நெருப்பு பிடிக்கட்டுக்கும் சிரட்டையில். இந்த முறை உடைச்ச சிரட்டையை வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வடிவாக கொளுத்திட்டேன். அடுப்பு எரியுது. அடுத்தது இந்த கம்பியை இந்த அடுப்பில் வைக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு புட்டுப்பானை சரியான சின்ன சைஸாக இருக்குது. அதனால் அதில் வச்சேன்டா உள்ளே போயிடும். அதனால் இப்படித்தான் வச்சு புட்டு உண்டைங்க அவிக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுக்கும்.
பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல வடிவாக கொதிச்சிட்டுது. நாங்கள் எப்படி கொதிச்சிருக்கோண்டு இப்போ வந்து இனி புட்டை போட்டு அவிய விடுவோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து புட்டு வந்து இருக்குது, குத்தி வச்ச புட்டு. இதில் தேங்காய்ப்பு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சைட்டாக. முதல்ல வந்து அச்சு வந்து போட்டிருக்கிறேன் பாருங்க. வந்து கொஞ்சமாக தேங்காய்ப்பு போடுவோம். இதை வந்து புட்டு தேங்காய்ப்பூ புட்டு இது வந்து அவிய அவிய கிளறங்கும். வந்து புட்டு வச்சு அவிய விடுவோம். இப்போ பாருங்க புட்டு வந்து அவிய வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, அதுக்கிடையில வந்து புட்டு கூட இப்படி ஆகி வருதுன்னு பாருங்க. அவ்வளோத்துக்கு குயிக்கான சமையல் இந்த அடுப்பில். வந்து நான் கூட இது வந்து வச்சேனம்மா பாருங்க. இப்படி வந்து நல்லா இறங்கிட்டு அந்த உள்ள இது வந்து அவிஞ்சிட்டு பாருங்க. கலர் வந்து மாறி இருக்குது. வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அவியட்டுக்கும் பார்ப்போம். இது அவிஞ்சதுக்கு அப்புறம் மேலால வந்து இன்னும் ஒருக்கா தேங்காய்ப்பு போட போறேன். இப்போ பாருங்க எப்படி ஸ்ரீலங்காவில் நாங்கள் புட்டு அவிப்போமோ ஒரு அடுப்பில், அதே போல் நானும் வந்து இங்கே அவிச்சு கொண்டிருக்கிறேன். நல்லா ஆசையாக இருக்குது இப்படி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இதே போல் உங்களாலே முடிய மாட்டா, நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து புட்டு அவிஞ்சிட்டுது பாருங்க, இப்படி ஆகி வரக்குதுண்டு. இனி வந்து இதை வந்து இறக்குவோம். இப்போ நாங்கள் வந்து வாழையில தான் புட்டு வந்து அவிச்சு போட போகிறோம். இப்போ இந்த பிள்ளை வந்து ஒரு வாழையில வெட்ட போகிறார். எப்படி வெட்டுறாருன்னு பார்ப்போம். பாருங்க இப்படி வெட்டி இருக்கிறாருண்டு, சூப்பராக வெட்டி இருக்கிறார். இதை வந்து நாங்கள் அவிச்ச புட்டை வந்து இந்த வாழையில தான் போட போகிறோம். வந்து கழுவுவோம் வாழையிலேயே. இப்போ வந்து இதை கழுவி எடுப்போம் வாழையிலேயே. வடிவத்தை வச்சாச்சு. வந்து வாழையிலே வந்து வைப்போம். வடிவ கழுவியாச்சு. இப்போ பாருங்க புட்டு வந்து இதில் வந்து புட்டை வந்து போடுவோம். இப்போ பாருங்க எப்படி வந்து புட்டை வச்சிருக்கிறோம்ண்டு. என்னுடைய அச்சு வந்து சின்ன அச்சுன்னு சொன்னான்னு பாருங்க இவ்வளோ அளவாக வந்திருக்கண்டு. நல்ல சொப்டாக இருக்குது பாருங்க, இப்படி சொப்டாக இருக்கண்டு. சமாத்தி போட்டு விட நல்லதாக வருது. வெற்றதையும் அவிச்சிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா புட்டு வந்து இல்லை அவிச்சு வச்சிருக்கிறேன். நல்ல வடிவாக வந்திருக்குது. அடுத்தது வந்து மாம்பழத்தை வந்து மாம்பழமும் சீனியும் போட்டு நாங்கள் புட்டு வந்து சாப்பிட போகிறோம். மாம்பழத்தை வந்து உடைய கழுவிட்டு இப்போ வந்து சீவி எடுப்போம். என்ன மாதிரி இருக்குமான்னு தெரியல, இனிப்பா இருக்குமோ தெரியல. ஆனால் அந்த பார்க்க நல்ல வடிவாக இருந்தது. இது ஒரு சூப்பரான சாப்பாடு. புட்டும் மாம்பழமும். வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம். வாழைப்பழம் இல்லை, அதனால வந்து தனியாக புட்டு மாம்பழத்தோடையும் சாப்பிட போகிறோம். இது 2 பழம் 2 மாம்பழம் வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக சீனி. பார்த்தீங்கன்னா புட்டு மாம்பழம் சீனி சூப்பரான ஒரு சாப்பாடு. அதுவும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு சாப்பாடு எங்களுக்கு இதுதான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.